தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இது மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அவர் அரசியல் ஸ்டண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக செய்தவையெல்லாம் வந்து அரசியல் ஸ்டண்ட் இல்லாமல் வேறு என்ன? அரசியல்னு சொன்னால் பல விஷயங்கள் இருக்கும், அதில் ஸ்டண்ட்டும் உண்டு. ராகுல் காந்தி இந்த விஷயத்தில் ஸ்டண்ட் அடிக்கிறாரா, உணர்வுபூர்வமாக செயல்படுகிறார் என்பதை மக்கள் முடிவு செய்வாங்க. அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வழியில் செஞ்சார். மக்கள் பாடம் பூத்தியவுடன் என்ன செய்கிறாரு, இந்த முறை நாடாளுமன்றத்தில் பதவி இருக்கும்போது கட்டி பிடிக்க முத்தம் கொடுக்காத குறையாக அதை கொஞ்சிறாரு, நடிக்கிறார். அப்போ அவர் அதையெல்லாம் செய்யும் பொழுது வந்து எதார்த்தம் ராகுல் காந்தி போய் தொழிலாளர்களை சந்திக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களை கட்டிப்பிடிக்கிறான்னு சொன்னோம்னா அது வந்து ஸ்டெண்டா? என்ன நியாயம்? இது அச்சுறுத்தல் இருக்கும்போது அவர் கொஞ்சம் பாதுகாப்பு அம்சங்களை கவனத்தில் கொண்டது நல்லது தான். அதற்காக ஒரு மக்களோடு இணைவதை தடுப்பதை நம்ம வந்து ஊக்குவிக்கக்கூடாது அல்லவா? இன்னும் மெச்சூரிட்டி அவருக்கு வரலை, மதங்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை முன்வைக்கிறாரு, இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களெல்லாம் பாஜக தரப்பில் யாருக்கு மெச்சூரிட்டி வரலை? பிரதமர் மோடிக்கு தான் மெச்சூரிட்டி வரலை. ஒரிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாத் ஆலயத்துடைய சாவியை தமிழ்நாட்டு கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னது வந்து ஒரு பக்குவமான பேச்சா, உண்மையான பேச்சா? மதவாதத்தை தூண்டினார, அதிகமான பிள்ளை பெறுபவர்களிடம் வந்து சொத்துக்களை வந்து இந்துக்களிடம் பறித்து கொடுப்பான்னு சொன்னார். ஒரு பிரதமர் பேச வேண்டிய பேச்சா அது? பிரதமருக்கு தான் துளியும் பக்குவம் இல்லை. அவர் வந்து தன் தவறுகளை மறைப்பதற்கு, தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ராகுல் காந்திக்கு பக்குவம் இல்லைன்னு சொன்னார். ராகுல் காந்தியுடைய நடவடிக்கைகள் பேச்செல்லாம் பக்குவமாக தான் இருக்குது, வெளிப்படையாக தான் இருக்குது. உங்களை குறை சொன்னால் உடனே உங்களுக்கு பக்குவம் அர்த்தமா? நீங்கள் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 6 மாதங்கள் காத்திருங்கள், நிலை மாறுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தீங்க. இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்க? இப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போதும் உரசல் ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டிப்பாக நடத்த வேண்டும். அந்த உச்சவரம்பை 50% என்ற உச்சவரம்பை தளர்த்துவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வர வேணும்னு சொல்லி நம்ம நிதிஷ்குமார் நெருக்கடி கொடுத்துட்டாரா இல்லையா? பீகாருக்கு சிறப்பு நிதி தேவைன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுட்டார். அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு வந்து மதச்சார்பின்மை காக்கும் வகையில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்காரு. முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்கிறாரு. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இப்போயே பாஜக தன்னுடைய வழக்கமான இரட்டை வடத்தை போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு ஒரு கூட்டணி, இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப அடம் பிடிச்சாரா, நாங்கள் தேவைப்பட்டால் மாநிலங்களவையில் வந்து 11 எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க. யார்? ஜெகன்மோகன் ரெட்டி. அவரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் என்பது போன்று ஒரு நாடகம். இப்போது சில நடவடிக்கைகளில் வந்து அவங்களுடைய ஆதரவையும் இவங்க எடுத்திருக்காங்களா இல்லையா நாடாளுமன்றத்தில்? அப்போது ஒரு மறைமுகமான பணிப்போர் இப்போதே தொடங்கிடுச்சு.